வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவல்கள் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்தியா பாரா ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? கேலோ இந்தியா பாராலிம்பிக் டெல்லியில் நடக்க போகுதுங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா டெல்லி. 2025ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்தியா பாராலிம்பிக் போட்டி டெல்லியில் நடைபெற போகுது. ஸோ இதோட தகவல் பார்க்கும்போது நமக்கு மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இது நடக்க போகுது. டெல்லியில் 3 அரங்குகளில் இது நடக்க போகுது. ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? நமக்கு மன்சுக் மாண்டவியா அவர்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ நமக்கு இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அங்கே மத்திய அமைச்சர் பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு யாருன்னு பார்த்தோம்னா மன்சுக் மாண்டவியா அவர்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஆந்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விளையாட்டுக்காக ஒரு பாடல் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது லைன் பார்த்தீங்க அப்படின்னா கேலோகை கேலோகை இந்தியா மேரா இந்தியான்னு சொல்லியிருக்கு. ஸோ பாட்டு பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், நல்லாயிருக்கு, உற்சாகமாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த பாட்டை இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, தொடங்கி வச்சுருக்காரு இந்த விளையாட்டை. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு அதுக்கான சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது கேலோ இந்தியா பாரா கேம்ஸோட 2025க்கான சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா உஜ்வாலா அப்படிங்கிறது அதோட பேர். சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் பேரோ, வீட்டு பறவைகள், அதுதான் லோகோவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா உஜ்வாலா. இந்த உஜ்வாலா அப்படிங்கிற பேரை யார் இது பண்ணி வச்சாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ், அந்த மாநிலத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் ரக்ஷா நிகில் காட்சே அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1300க்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டாளர்கள் பங்கு பெற போகிறாங்க. ஸோ 6 விளையாட்டுத்துறையின் கீழே இது நடக்க போகுது. நமக்கு பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் யார் அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா. ஸோ நாம் இதில் பார்த்த தகவல் என்ன? 2025ஆம் ஆண்டிற்கான கேலோ இந்தியா பாராலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? டெல்லியில். நாம் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நாகோர்னோ கராபக் பிராந்திய மோதலை நிறுத்தும் அமைதி ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டது? இப்போ ரீசெண்டாக இது அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நமக்கு 2 நாடுகளுக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு இந்தியா சீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நாகோர்னோ கராபக் அப்படிங்கிற அந்த பகுதிக்காக ஒரு சண்டை. அந்த எந்த 2 நாட்டுக்காக நடக்குது அப்படிங்கிறத இப்போ நடந்துட்டு இருந்தது. ஸோ அதாவது அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த 2 நாடுகள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த 2 நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் 40 வருஷமாக சண்டை போட்டிருக்காங்க இந்த நகோர்னோ கராபக் பகுதியில். ஸோ அதை இப்போ அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அர்மேனியா மற்றும் அர்பைஜானில் தகவல் பார்க்கும்போது நமக்கு அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் இடையிலான 40 ஆண்டுகளாக நீடித்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதியாக இப்போ செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இது 40 வருஷமாக நடந்துட்டு இருந்த சண்டைங்க. இப்போ தான் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. எந்த பகுதிக்காகன்னு பார்க்கும்போது நாகோர்னோ கராபக். இது எந்த அமைதி ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டதுன்னா அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் அப்படிங்கிற 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீடு. நமக்கு பேசுகிறதுக்கான சுதந்திரம், நம்ம ஜனநாயக நாடு, நமக்கு பேசுகிறதுக்கான சுதந்திரம் இருக்குது. ஸோ அதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நமக்கு இந்தியா 24வது இடத்துல இருக்குது. பேச்சு சுதந்திரம் குறித்த ஆய்வில் 33 நாடுகளில் இந்தியா 24வது இடத்துல இருக்குது. இது யார் நமக்கு நடத்தி அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஆய்வில் இது நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 62.6 மதிப்பெண் பெற்றிருக்கு. நமக்கு இந்தியா 24வது இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை, 62.6 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. ஃப்யூச்சர் ஃப்ரீ ஸ்பீச்
இந்த ஆய்வு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் ஃப்ரீ ஸ்பீச், இந்த ஆய்வு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. மொத்த நாடுகள் 33 நாடுகள், அதில் நாம் 24வது நாடாக இருக்கோம். இதில் முதல் 3 இடங்களில் தேர்வு பண்ணப்பட்டவங்க யார் அப்படின்னா, நார்வே 87.9 புள்ளிகளோடு இருக்காங்க, டென்மார்க் 87 புள்ளிகளோடு இருக்காங்க, ஹங்கேரி 85.5 புள்ளிகளோடு இருக்காங்க. ஸோ நாம் 24வது இடத்துல இருக்கோம். 62.6 அந்த புள்ளிகளோட 24வது இடத்துல இருக்கும். இது மொத்தமாக 33 நாடுகளுக்கு இடையே எடுக்கப்பட்டது. பேச்சு சுதந்திர குறியீட்டில் நாம் 24வது இடத்துல இருக்கோம். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற புக்கை எழுதினவர் யார்? லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி என்ற புத்தகத்தை யார் எழுதினாங்க அப்படின்னா PS ராமன் அவர்கள். ஸோ அதுக்கு முன்னுரை, அந்த புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதினவர் தான் மேத்யூ ஹைடன் அவர்கள். அனிருத் அவர்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டார், முதல் பதிப்பாக வாங்கிட்டார். அனிருத்னு நம்ம இசையமைப்பாளர் அனிருத் தான். சிடி கோபிநாத் அவர்கள் முன்னாள் விளையாட்டு வீரர், அவர் அந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு பதிப்பை வெளியிட்டார். ஃபஸ்ட்டு பதிப்பை அனிருத் அவர்கள் வாங்கிட்டார். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா PS ராமன் அவர்கள். ஸோ தகவல் பார்க்கும்போது நமக்கு சிஎஸ்கே அணியோட உருவாக்கம், சவால்கள், சாதனைகள் மற்றும் சோதனைகளை கடந்து மீண்டு வந்த நிகழ்வுகள் தான் இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சிஎஸ்கே அப்படிங்கிற புஸ்தகத்தை வெளியிட்டவர் PS ராமன் அவர்கள். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான PS ராமன் அவர்கள் தான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புஸ்தகத்துக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான மேத்யூ ஹைடன் முன்னுரை எழுதியிருக்காங்க. புத்தகத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சிடி கோபிநாத் வெளியிட அதை அந்த முதல் பிரதியை நமக்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த லியோ தி அன்டோல்டு ஸ்டோரியோட தகவல். நாம் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். லியோ தி அன்டோல்டு ஸ்டோரியை எழுதினவர் யார் அப்படின்னா PS ராமன் அவர்கள். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சந்திராயன் 5 விண்கலத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க? இப்போ நமக்கு சந்திராயன் 5 வரப்போகுது. இப்போ கரண்ட்டாக சந்திராயன் 4 இருக்குது, அடுத்தது சந்திராயன் 5 வரப்போகுது. ஸோ இதோட தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவும் ஜப்பானும் தான் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் தான் அந்த திட்டம் போடுறதுக்கு, அதாவது சந்திராயன் 5க்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தகவலுக்குள்ளே போகலாம். வருங்காலத்தில் நிலாவில் மனிதர்கள் அனுப்பும் திட்டம், இது என்ன திட்டம்? நிலாவில் மனிதர்கள் அனுப்புகிற திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ககன்யான் திட்டம். நமக்கு நல்லா தெரியும். ககன்யான் திட்டத்தின் மூலிமா தான் 3 பேர் 4 பேர் சூஸ் பண்ணி அங்கே விண்ணுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு வருங்காலத்தில் நிலவில் மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்காக ஆள் இல்லாத சிறிய ராக்கெட்களை தயாரித்து அதில் ரோபோக்களை அனுப்பி ஃபஸ்ட்டு சோதனை நடத்த போகிறாங்க. அதுக்கான திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த சந்திராயன் 5. இதை யாரோட சேர்த்து பண்ண போகிறாங்க? இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைஞ்சு சந்திராயன் 5 விண்கலத்தை அனுப்புறதுக்காக அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு இஸ்ரோவோட தலைவர் 11வது தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாம் 2 செயற்கைக்கோள்களை, அதாவது ஸ்பேடெக்ஸ் இருக்கு இல்லையா, PSLV C-60 ராக்கெட் அனுப்பணும் இல்லையா, இப்போ ரீசெண்டாக அனுப்பணும் இல்லையா 100வது. ஸோ அதை டாக்கிங் முறையில் ஒன்று சேர்க்கப்பட்டு வெற்றிகரமாக பிரிக்கிற அந்த வேலையை இப்போ ரீசெண்டாக செஞ்சு முடித்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெற்றி கண்டதில் நம்ம இந்தியா 4வது நாடுன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்கிங் மெத்தடில் சக்ஸஸ் பண்ணல இந்தியா 4வது நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செயற்கைக்கோள்களை ஒன்று சேர்த்து பிரிக்கிறது. அதில் பார்த்திங்க எதுக்காக ஒன்று சேர்த்து பிரிக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் எரிபொருளெல்லாம் பரிமாற்றம் பண்ணுறது, அந்த எரிபொருள் மட்டும் இல்லை வேறு சில பொருட்களெல்லாம் பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்காக அந்த டாக்கிங் மெத்தடு, ஒன்று சேர்த்து பிரிக்கிற டாக்கிங் மெத்தடை அதில் நாம் சக்ஸஸ் பண்ணதில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 4வது இடங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்திராயன் 4 பார்த்திங்க அப்படின்னா 9800 கிலோ கொண்ட 9800 கிலோ எடை கொண்ட சந்திராயன் 4 செயற்கைக்கோள் பார்த்திங்க அப்படின்னா விண்ணில் செலுத்துறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. சந்திராயன் 4 பார்க்கும்போது நமக்கு 9800 கிலோ
9800 கிலோ எடை இருக்குது. அதை வந்து நமக்கு அந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த செயற்கைக்கோளை 2 ராக்கெட் மூலமாக நிலவில் தரையிறங்க செஞ்சு அங்கே இருக்கிற நிலாவில் இருக்கிற கனிமங்களை சேகரித்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக போனது 100வது விண்கலம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ முதல் விண்கலம் எப்போ போயிருக்கு அப்படின்னா 1979 இந்தியாவோட முதல் விண்கலம் டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த PSLV C-60 ராக்கெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி மாதத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்பட்ட 100வது விண்கலம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, நமக்கு செவ்வாய்க்கோளில் போய் சாதனை பண்ணதும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செவ்வாய்க்கோளில் நம்ம என்ன சாதனை பண்ணோம் அப்படின்னா மார்ஸ் ஆர்பிட் மிஷன், அதாவது மார்ஸ் ஆர்பிட் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலிமா அனுப்பப்பட்ட விண்கலம் பார்த்தீங்க அப்படின்னா 68 கோடி கிலோமீட்டர் தூரத்து பயணித்ததுக்கப்புறம் 294 நாட்கள் கழித்து அதில் உள்ள எந்திரங்களெல்லாம் செயல்பட வச்சுருக்காங்க. அது வெற்றிகரமாகவும் செயல்பட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது உலக நாடுகள்லேயே நாம் தான் முதல்ல அப்படிங்கிற பெருமையும் நம்ம வச்சுருக்கோம். அதாவது செவ்வாய்க்கோளுக்கு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் மூலம் அனுப்பப்பட்ட விண்கலம் பார்த்தீங்க அப்படின்னா 68 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணித்ததுக்கப்புறம் 294 நாட்கள் கழித்து அந்த எந்திரங்களை உள்ளே இருக்கிற எந்திரங்களை செயல்பட செய்ததில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. உலகிலேயே முதல்ல இந்த பரிசோதனையில் வெற்றி கண்டதும் இந்தியா தான் அப்படிங்கிற பெருமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவலில் நம்ம இதையும் சேர்த்து பார்த்துருக்கோம். இந்தியா எந்த நாட்டோட இணைஞ்சு சந்திராயன் 5 உருவாக்க திட்டமிட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ சந்திராயன் 4 அடுத்தது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ PSLV C-60 ராக்கெட்டில் மேலே இஸ்ரோ அனுப்பி அங்கே என்ன செஞ்சாங்க, டாக்கிங் மெத்தடில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் அப்படியே லைக் பட்டனை தட்டிடுங்க. எங்கு நடைபெறும் அகழாய்வில் முதல் முறையாக ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? எங்கு நடைபெறும் அகழாய்வில் முதல் முறையாக ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? வெம்பக்கோட்டை. ஸோ நமக்கு இப்போ வெம்பக்கோட்டையில் தான் முதல் முறையாக ஈயம் கண்டுபிடிச்சிருக்கிறதா நமக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு தகவல் பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வெம்பக்கோட்டைங்கிற இடத்துல தமிழக தொல்லியல் துறை சார்பாக 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஏற்கனவே நமக்கு கண்ணாடி மணிகள், அரிய கல்மணிகள், சுடுமண் பொம்மைகள், தங்கமணி, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், அகல் விளக்குகள், சங்கால் செய்யப்பட்ட பதக்கம், இப்போ லேட்டஸ்ட்டாக சுடுமண் ஆட்டக்காய்கள் இதெல்லாமே நமக்கு கிடச்சிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ கிடைச்சது என்ன அப்படின்னா 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கமும் இரும்பும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயம் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு இந்த ஈயம் பார்த்தீங்க அப்படின்னா 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயம் கிடச்சிருக்கிறது முதல் டைம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதோடு சேர்த்து நமக்கு 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கமும் இரும்பும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு இப்போது முதல் முறையாக ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டது வெம்பக்கோட்டை அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்த கேள்வி, விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவை? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோ ப்ராசஸர். விக்ரம் 3201 கல்பனா 3201 மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத நமக்கு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ வந்து விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்ற 2 முன்னேற்றமான 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்களோட மேம்பாட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் எதுக்கு அப்படின்னா விண்வெளி பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது இந்தியாவோட சொந்த தொழில்நுட்ப திறன்களில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லுவோம். எல்லா பொருட்களையும் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான இதுதான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறது. ஸோ அதனோட அடிப்படையில் நமக்கு வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் சொந்த தொழில்நுட்ப திறன்களில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது யாரோட சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர் ஆய்வகம், அதாவது செமிகண்டக்டர் லெபார்டரி SCLன்னு சொல்லுவோம்.
அது சத்தீஸ்கரில் இருக்கிற தொழில்நுட்ப ஆராய்ச்சியோட இணைஞ்சு இஸ்ரோ வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 எது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர், 32 பிட் கொண்ட மைக்ரோ ப்ராசஸர். இது யாரோடு சேர்ந்து இஸ்ரோ தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்கிற தொழில்நுட்ப ஆராய்ச்சியோட இணைஞ்சு சொந்தமாக நம்ம நாட்டிலே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நமக்கு CE-20 அப்படிங்கிற என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயன் 4ல் 3வது நிலையில் பொருத்துறதுக்காக ஒரு சோதனை பண்ணாங்க. அதுவும் வெற்றி அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போது நாட்டில் நடமாடும் பல் மருத்துவமனைகள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி. நடமாடும் பல் மருத்துவமனைகள் நமக்கு வந்து ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே தான் அந்த நடமாடும் பல் மருத்துவமனைகள். ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நமக்கு அங்கே அதாவது பெரிய அளவு சர்ஜரி இல்லாமல் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அங்கே பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்து அந்த வண்டியில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லியில். யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியோட சுகாதார மினிஸ்டர் தான். ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு பார்க்கும்போது பங்கஜ் குமார் சிங். அவர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக 6 நடமாடும் பல் மருத்துவமனைகளை தொடங்கி வச்சுருக்காரு. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்ச் 20ஆம் தேதி உலக வாய்வழி சுகாதார தினம் கொண்டாடப்பட்டது இல்லையா, அந்த தினத்தோடு தான் இந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ நவீன பல் நாற்காலிகள், எடுத்து செல்லக்கூடிய எக்ஸ்ரே இயந்திரங்கள், அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்கள் இது எல்லாமே இருக்குது. அதாவது பெரிய அளவில் சர்ஜரி பண்ண முடியாமல் சின்ன சின்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே அந்த வண்டியில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லியில் இது தொடங்கப்பட்டிருக்கு. பங்கஜ் குமார் சிங் மினிஸ்டர், சுகாதார மினிஸ்டர் வந்து திறந்து வச்சுருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா குடிசை பகுதிகள் மற்றும் வசதி குறைந்த பகுதிகளில் உட்பட்ட நகரங்களில் முழுவதுமாக இந்த மருத்துவமனைகள் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தரமான பல் சுகாதார பராமரிப்புக்கான நோக்கத்தை கொண்டு தான் இந்த குடிசை பகுதிகள், வசதி குறைந்த பகுதிகள் உட்பட்ட நகரங்களுக்கு இந்த மருத்துவமனை பயணிக்கும் அப்படிங்கிறத தகவலாக சொல்லியிருக்காரு. ஸோ இது யாரோடு சேர்ந்து அந்த கவர்மெண்ட் நடத்துது அப்படின்னா மௌலானா ஆசாத் பல் அறிவியல் நிறுவனத்தோடு இணைஞ்சு டெல்லி அரசாங்கம் இதை நடத்துது அப்படிங்கிறத தகவல். ஸோ நமக்கு நடமாடும் பல் மருத்துவமனைகள் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? டெல்லியில். எத்தனை தொடங்கப்பட்டிருக்கு? 6. அது குடிசை பகுதிகள், வசதி குறைவான இருக்கிறவங்களுக்கு பார்த்து இந்த சர்வீஸு செய்ய போகிறாங்க. மௌலானா ஆசாத் பல் அறிவியல் நிறுவனமும் நமக்கு டெல்லி அரசும் சேர்ந்து தான் இதை செய்ய போகிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, உலக நீர் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ வேர்ல்டு வாட்டர் டேன்னு சொல்லுவோம். கருப்பொருள் பார்க்கும்போது கிளாசியர் ப்ரெஷர்வேஷன், கிளாசியர் ப்ரெஷர்வேஷன் தான் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை பார்க்கும்போது உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னா பனிப்பாறை பாதுகாப்பு. அதுதான் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இது பார்க்கும்போது உயிர்கள் மற்றும் நீர் சுழற்சியை நிலைநிறுத்துவதில் பனிப்பாறைகளோட முக்கிய பங்கு என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ விரைவாக உருகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற சவால்களை குறித்த விழிப்புணர்வு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலக நீர் தினம். பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் எவ்வளோ ஆபத்துகள் வரப்போகுது, உலகம் எந்த அளவுக்கு வெப்பமயம் ஆயிட்டுருக்குங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான விழிப்புணர்வு நாளாக தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். எவ்வளவு சவால்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது உருகிறதுனால அப்படிங்கிறது தான். ஸோ கார்பன் உமிழ்வு குறைப்புகளை விரைவுபடுத்தவும் சுருங்கி வரும் பனிப்பாறைகளுக்கு ஏற்ப உள்ளூர் உத்திகளை செயல்படுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு 2025ஆம் ஆண்டு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாகவும் அறிவிச்சிருக்காங்க ஐநா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உலக நீர் தினம் நமக்கு மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுது. கருப்பொருள் பார்க்கும்போது பனிப்பாறை பாதுகாப்பு. அதே மாதிரி பீகார் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. ஸோ அந்த பீகார் மாநிலம் உருவான நாள் தான் வந்து பீகார் திவாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி பீகார் தினம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இது பீகார் மாநிலம் உருவானதை குறிக்குது. ஸோ மார்ச் 22 1912 தான் நமக்கு வந்து வங்காள மாகாணத்திலிருந்து பீகார் மற்றும் ஒரிசா வந்து பிரிக்கப்பட்டு பிரிட்டிஷ் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எப்போ இது உருவாக்கப்பட்டது பீகார் ஒரிசா அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 22 1912 இது வந்து வங்காள மாகாணத்திலிருந்து பிரித்து வரப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ இந்தியாவிலேயே முதல் மாவட்டம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் தான் நமக்கு இந்தியாவிலேயே முதல் மாவட்டம். இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.